தேர்தல் என்றால் தமிழகத்தில் திருவிழா. சாமானியர்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரை அனைவரும் பங்கேற்கும் மாபெரும் ஜனநாயக நிகழ்வு. நடப்பு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிந்து புதிய சட்டப்பேரவையை தேர்வு செய்யும் காலம் மிக அருகே வந்துவிட்டது. வடக்கே கும்மிடிப்பூண்டி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். தேர்தலை நோக்கிய அரசியல் கட்சிகளின் நகர்வுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. வாக்காளர்கள் படிப்படியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது மனநிலையை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பட்டிதொட்டியெல்லாம் நமது செய்தியாளர்கள் பயணித்து அரசியல் ரீதியிலான தொகுதி மக்களின் மனநிலையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள், விவசாயிகள், முதன்முறையாக வாக்களிக்கப் போகும் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மக்களின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து வருகிறார்கள். தொகுதியின் எம்எல்ஏவை சாமானியர்கள் சந்தித்து கேள்வி கேட்கும் காட்சிகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்குறுதிகளையும் செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்த்து வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துகளையும் பதிவு செய்து வருகிறார்கள். மாநிலம் தழுவிய இந்த பயணத்தின் போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற கேள்வியை அனைத்து இடங்களிலும் கேட்க முடிகிறது. இருப்பினும் நமது செய்தியாளர்கள் அத்தகைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப் போவது இல்லை. இந்த நிகழ்ச்சியின் நோக்கமும் அதுவல்ல. மாறாக கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்களிக்கப் போகும் மக்களின் மனநிலையை நமது செய்தியாளர்கள் பதிவு செய்ய இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைய போகிறவர் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பெரம்பூர் தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வரும் செய்தியாளர் ராஜ்குமார். சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பெற்றிருப்பது பெரம்பூர் தொகுதி. இந்த தொகுதியின் சிறப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். பெரம்பூர் தமிழக சட்டமன்ற தொகுதிகளின் வரிசையில் 12வது தொகுதியான இது வடசென்னை பகுதியில் அமைந்துள்ளது. 2006ஆம் ஆண்டு வரை தனி தொகுதியாக இருந்த பெரம்பூர் 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின்னர் பொது தொகுதியானது. சென்னை மாநகராட்சியின் 1, 2 மற்றும் 32 முதல் 36 வரை என 7 வார்டுகளை உள்ளடக்கியது. பெரம்பூர், கொடுங்கையூர், வியாசர்வாடி, எம்கேபி நகர், மூலக்கடை, சர்மா நகர் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ள பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் சிறு குறு தொழிற்சாலைகள் பல இயங்கி வருகின்றன. இதனால் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு தொழிலாளர்கள் இங்கு வந்து குடியேறி வருகின்றனர். சிறு வியாபாரிகள், உடல் உழைப்பு தொழிலாளர்களை அதிகம் கொண்டுள்ள தொகுதியாக உள்ளது பெரம்பூர். எழும்பூர் சென்ட்ரலுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்றதாக பெரம்பூர் ரயில் நிலையம் விளங்குகிறது. வெளி மாநிலத்திலிருந்து வரும் ரயில்கள் நின்று செல்லும் இடமாக உள்ளதால் தினம்தோறும் அதிகளவிலான பயணிகள் வந்து செல்லும் நிலையமாக இருக்கிறது. அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி, பெரம்பூர் முரசொலிமாறன் மேம்பாலம், கொடுங்கையூர் குப்பைக்கிடங்கு உள்ளிட்டவை இத்தொகுதியை அடையாளப்படுத்தும் இடங்களாக உள்ளன. சென்னை மாவட்ட தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கொண்ட 2வது தொகுதி என்ற சிறப்பை பெற்றுள்ள பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,86,901. இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,43,844 பேர், பெண் வாக்காளர்கள் 1,45,019 பேர், 3ஆம் பாலினத்தவர் 38 பேர். இந்த தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏ. சவுந்தரராஜன். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள் பற்றிய விவரங்களை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தின் வடக்கு பகுதியில் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளுள் இதுவும் ஒன்று. இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிகபட்சமாக திமுக இந்த தொகுதியை 7 முறை கைப்பற்றியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறையும், அதிமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா 1 முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றன. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில், அதாவது 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 2,32,344 என்ற அளவில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது பதிவான மொத்த வாக்காளர்களுடைய சதவீதமானது 69.8 என்ற அளவில் இருந்தது. இந்த தேர்தலின் போது மொத்தம் போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையானது 20 என்ற அளவில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த தேர்தல் முடிவுகளின்படி அதிகபட்சமாக 84,668 வாக்குகளை பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். 2வது இடத்தில் தனபாலன் திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர் 67,245 வாக்குகளை பெற்றார். ரவீந்திரகுமார் 2,758 வாக்குகளை பெற்றார். இவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். இந்த அடிப்படையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சவுந்தரராஜன் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார்.
பெரம்பூர் தொகுதியில் நடத்திய கள ஆய்வின் போது பலதரப்பட்ட மக்களையும் நம் செய்தியாளர் ராஜ்குமார் சந்தித்திருக்கிறார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜனின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, இன்னும் என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டபோது தொகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். எம்எல்ஏ பார்க்க முடியும், வருவாங்க போவாங்க, இது பார்க்கலாம், ஏதோ பேசலாம். இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நல்ல எம்எல்ஏ தான். அடிக்கடி நாங்கள் பார்க்கக்கூடிய அளவில் பக்கத்துலேயே தான் இருக்கார். எங்களுக்கு பக்கத்தில் இங்கேயே ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அடிக்கடி காலையிலேயே வாக்கிங் வரும்போதே பார்ப்பேன் நான் தனிப்பட்ட முறையிலேயும். என்ன ஒன்று ஆளுங்கட்சியாக இல்லை, அது எங்களுக்கு ஒரு குறை. ஆளுங்கட்சி எம்எல்ஏன்னா வேலையெல்லாம் சடசடன்னு நடக்குது, அங்கங்கே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவரால் முடிஞ்சது நல்லா திருப்தியாக தான் செய்கிறார். தொகுதி எடுத்தாக்கா ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லை, மாற்று எம்எல்ஏங்கிறதுனால அவர் சொல்கிறது எதுவும் நடக்கிறது இல்லைங்க. அவர் கேட்குறாரு, ஆனால் இங்கே நடக்கிறது இல்லை, செய்கிறது இல்லை. யார் ஆளுங்கட்சின்ற செய்கிறது இல்லை. சும்மா இங்கே ஆளுங்கட்சிக்காரங்க 200 கொடியை கட்டியெல்லாம் பண்ணுறாங்களே ஒழிய நிவாரண உதவி பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் ஒருத்தரும் வரதில்லை. எங்களுக்கு குடி தண்ணீர் சரியில்லைங்க. இங்கே வர குடி தண்ணியெல்லாம் சாக்கடை தண்ணி தான், அதில் சாக்கடை நீர் கலந்து வருது. நீங்கள் யாரும் வேணால் கேட்டு பாருங்கள், குழாய் தண்ணியில் வந்து சாக்கடை தண்ணி தான் கலந்து வருது. அதை யாரும் குடிக்க யூஸ் பண்ண. தினசரி டேங்க்கில் நாங்கள் தண்ணி வாங்குகிறோம், ஒரு குடம் 8 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குகிறோம். அது காரணம் யார்? அரசு தான். நாங்கள் ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் துட்டு 8 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கினா அரசு எங்களுக்கு குடிக்கிற தண்ணி கூட வசதி பண்ணி தர முடியாதுங்களா? மழை வந்தா தண்ணி வந்துடுது வீட்டுக்குள்ள, பட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. முக்கியமா எங்களுக்கு அதுதான் தேவை. அது செஞ்சாங்கன்னா எங்களுக்கு போதும். யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல தான் வராங்க, மற்ற டைம் வந்து பாக்குறது இல்ல. பெரம்பூர் பகுதியை பொறுத்த வரையும் சுகாதார கேடு ரொம்ப இருக்கு. அதே மாதிரி சாலை வசதிகள் சரி கிடையாது. சாலை வசதிகள் பார்த்தோன்னா இந்த ரோடு எடுத்து பார்த்தாலே வந்துட்டு ஒரு வாரத்துல இல்லைன்னா ஒரு மாசத்துல 2 ஆக்சிடென்ட்னா கண்டிப்பா உயிரிழப்பு ஏற்படுது. அதே மாதிரி வந்து கொசு தொல்லை ஓவரா இருக்குது. வந்து கூட பார்த்தது இல்லை. நான் அவரை எலெக்ஷன் பார்த்தது, அதோட நான் இன்னைக்கு கூட பார்க்கல அவரை. இந்த சைடே வந்தால் தானே குறைகளுக்கு சொல்ல முடியும். ஓட்டு மட்டும் போக கேட்குறாங்க, அதுக்கப்புறம் செஞ்சுட்டோன்னையும் கூட்டணி கட்சியில் ஓட்டு கேட்குறாங்க. கூட்டணிக்கு போட்டுருவோம் ஓட்டு, ஏதோ ஒரு கூட்டணிக்கு. இப்போ செய்ய மாட்டுறாங்க. அதனால அவரை போய் கேட்க முடியாது. குறை கேட்குறேன்னு சொல்கிறாங்க எம்எல்ஏ ஆஃபீஸு. எம்எல்ஏ ஆஃபீஸை போனாலும் எம்எல்ஏ இருக்க மாட்டுறாரு. இது நீண்ட காலமாக இந்த பிரிட்ஜி கட்டணும், கணேசபுரம் மேம்பாலம். எம்எல்ஏ நம்ம சந்திக்க முடியாது, ஆனால் கொடுத்த வாக்குறுதியில் வந்துட்டு அந்த ஒரு பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த மழை காலத்து, அதுவும் அந்த நேரத்தில் அந்த மழை காலத்தை ஓப்பன் பண்ணது பொதுமக்களுக்கு வந்துட்டு ரொம்ப அது வந்துட்டு ஒரு பயன்பாடாக இருந்தது. இல்லைனாக்கா வந்துட்டு நம்ம வடசென்னையே வந்துட்டு சம்பிச்சிருக்கோம். வடசென்னையிலேயே வந்துட்டு நம்ம இணைக்கக்கூடியது முத்தமிழகர், வியாசர்பாடி, அந்த மூலக்கடைகளை இணைக்கிறத வந்துட்டு சமைச்சிருக்கோம். அந்த ஒரு பாலம் கட்டி அந்த திறந்து வச்சதுனால, அந்த நேரத்தை திறந்து வச்சதுனால ஒரு மக்களுங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது, நல்ல ஒரு பயன்பாட்டில் இருந்தது. அது இப்போ நல்லா இருக்குது. எல்லா ரோடு எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறோம், தண்ணிலாம் கரெக்டாக வருது, எதுக்கும் பிரச்சனை இல்லை. நைட்டில் கொஞ்சம் நல்லா நடந்து வரோம், எதுவும் பசங்களுடைய பயம்லாம் கிடையாது. அதுதான் தேவை முக்கியமாக. லைட்டு வசதி வேணும், தண்ணி வசதி சரியாக இல்லை, அது கொசு மருந்து அடிக்க வேணும். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நடைமுறையில் இருக்க வேணும். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் மக்களின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்கிறார்? நமது செய்தியாளர் ராஜ்குமார் நேரடியாக பதிவு செய்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதி மக்களில் சிலர் தங்களது கோரிக்கைகள் மற்றும் கேள்விகளுடன் எம்எல்ஏ சவுந்தரராஜனின் அலுவலகத்துக்கு சென்றார்கள். வாக்குறுதி அளித்தபடி தங்கள் பகுதியில் குடிநீர் விநியோகத்தை சீராக்குவதற்கான நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். குடிதண்ணீர் பிரச்சனையில் இங்கே ஏற்கனவே முத்தமிழ் நகர் உருவான போது ஓவர் ஹெட் டேங்க் மூலமாக தான் தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3-4 ஓவர் ஹெட் டேங்க், பெரிய டேங்க் இருக்கும். முதல்ல ஷம்பில் நிலத்தடி நீர் தொட்டியில் தண்ணியை தேக்கி அங்கேருந்து ஓவர் ஹெட் டேங்க் அனுப்பி அதன் மூலமாக வீடுகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகு நீர்த்தேக்க தொட்டியெல்லாம் சும்மா கிடக்குது. அங்கே இருக்கிற மோட்டார் மற்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சும்மா கிடக்குது. ஓவர் ஹெட் டேங்க்கும் சும்மா கிடக்குது. அதெல்லாம் இடிச்சிடலாம், இப்போ அவசியம் இல்லை. இப்போ நான் வந்த பிறகு என்ன சொன்னேன்னா, இங்கெல்லாம் இவங்க சொல்கிற மாதிரி குடி தண்ணீர் வரலை, வந்தாலும் ஃபோர்ஸ் இல்லை, 1 மணி நேரம் தான் வருது, சில நேரங்களில் சாக்கடை கலந்து வருது அப்படிங்கிற புகார் இங்கே இருக்குது. இப்போ 1 மாடி 2 மாடி கட்டிடுறாங்க, முதல் மாடிக்கு தண்ணி போகாது, 2வது மாடிக்கு தண்ணி போகாது. இப்போ அந்த நிலைமை வந்தபோது நான் அமைச்சர்கிட்ட என்ன பேசினேன்னா, வியாசர்பாடியில் இருந்தோ அல்லது சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்தோ தண்ணியை நேரடியாக நீங்கள் பம்ப் பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் கடைசி பகுதி, இது முத்தமிழ் நகர் கடைசி பகுதி.
அப்போ தண்ணி வந்து அந்த ஃபோர்ஸ் இங்கே எட்ட மாட்டேங்குது. அதனால் சும்மா கிடக்கிற நீர்த்தேக்க தொட்டிகளில் முதல்ல தண்ணியை செலுத்துங்க. அங்கிருந்து மறுபடியும் ரீபம்ப் பண்ணுங்கள். அப்படி பம்ப் பண்ணிங்கனாக்கா கண்ணதாசன் நகர், முத்தமிழ் நகர், கொடுங்கையூர், ஆர்ஆர் நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர், இப்படி எல்லா நகர்களுக்கும் தண்ணி வந்து விசையோடு போகும், ஃபோர்ஸாக போகும் அப்படின்னு நான் சொன்னபோது ஒரு நீர்த்தேக்க தொட்டி சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த 5வது பிளாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டியை சரி பண்ணி கொடுத்து அங்கிருந்து இப்போ நீர் இறைக்கிறாங்க. அப்படி இறைக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகளுக்கு தண்ணி வந்து இப்போது தண்ணி பஞ்சம் வந்தபோது 2 நாளைக்கு ஒரு தடவை அது ஒரு கதை. இனிமேல் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது, ஃபோர்ஸாக தண்ணி கிடைக்கும். கொடுங்கையூர் குப்பை கிடங்கால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கும் எம்எல்ஏ சவுந்தரராஜன் விளக்கம் அளித்தார். இப்போ அரசு என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பாக கார்பரேஷன் மாநகராட்சி மேயர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இருக்கிற நிலத்தில் ஒரு 25 ஏக்கர் மட்டும் எடுத்து அதில் பெரிய பங்கர் கட்டி பங்கருக்குள்ளே ஒரு வார குப்பையை கொண்டு போயிட்டோம்னா ஒரு குப்பை கூட வெளியே கிடக்காது. அந்த ஒரு வார குப்பை பங்கருக்கு போயிடும். பங்கர்லேருந்து எரிச்சிட்டு அப்புறம் எடுக்க பங்கருக்குள்ளே குப்பை போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். நான் மக்களுடைய கருத்தை அறிந்து நம்ம வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொன்னேன். பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அது வந்தால் இந்த குப்பை மேலாண்மை என்பது பெரிய அளவுக்கு தீர்ந்து போயிடும். கேள்விகளுக்கு பதிலளித்ததுடன் தனது பணிகள் குறித்து நேரடியாக களத்துக்கே மக்களை கூட்டிச் சென்றும் எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். பெரம்பூர் தொகுதியில் வாக்காளர்களிடம் அரசியல் குறித்த விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது? கேள்விகள் மூலம் தெரிந்து கொள்ளும் நம் செய்தியாளரின் பதிவை பார்க்கலாம். தமிழகத்தினுடைய ஆளுநர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கலைஞர். சென்னை மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதியில் இருக்குன்னு தெரியுமா? இல்ல கரெக்டா தெரியல. 28 நினைக்கிறேன். இல்ல சென்னையில மட்டும் 28 நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 234. சென்னை மாவட்ட ஆட்சியர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சென்னையில மொத்தம் எத்தனை மாநகராட்சி வார்டுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கு மட்டும் சவுந்தரராஜன். தமிழகத்துல தேர்தல் யார் நடத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தேர்தல் கமிஷன் தான் நடத்துவாங்க. திமுகவுடைய பொருளாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முக ஸ்டாலின். தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சென்னை மாவட்ட ஆட்சியர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். பெரம்பூர் தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணித்து மக்களின் உணர்வுகளை அறிந்துள்ள செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார். அந்த தொகுதியின் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்புன்னு எதை சொல்லலாம்? பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொல்ல வேண்டால், குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் வியாசார்பாடி, எம்கேபி நகர், SM நகர் உள்ளிட்ட இடங்களில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு குடிசை மாற்று வாரிய மறுசீரமைப்பு செய்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட மக்களின் குடிமனை பட்டா இல்லாமல் இருந்து வருகிறார்கள். இவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் குடிமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே போன்று JJ நகர், மல்லிப்பூ நகர், எம்ஜிஆர் நகர், PV காலனி உள்ளிட்ட பகுதிகளில் குடிசையில் இன்னும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடிசை இல்லாமல் அந்த மக்கள் வாழ்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தொகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், இந்த பெரம்பூர் தொகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சுகாதார வசதி இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதே போன்று அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை என்பது இருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் அரசு மருத்துவமனை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். அதே போன்று வியாசர்பாடி சுரங்கப்பாதை, கணேசபுரம் சுரங்கப்பாதையில் மழைக்காலங்களில் 3 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்குவது வழக்கமாக இந்த மழைக்காலங்களில் பிரச்சனை ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது வியாசர்பாடி மூலக்கடை மேம்பாலத்தில் மேம்பாலம் திறக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் அதே போன்று சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பெரம்பூர் வாக்காளர்கள் முன்வைக்கிறார்கள். வெங்கட் மற்றும் பூங்குழலி. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.
பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி மக்களின் மன உணர்வுகளை இன்றைய கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் பார்த்தோம். மாநிலத்தின் தென்கோடி தொகுதிகளுள் ஒன்றான விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் நம் செய்தியாளர்கள் தாகூர், மனு ஆகியோர் கள ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் தரும் தகவல்களை நாளை பார்க்கலாம்.